அந்த கல்லு மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறது. அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் விசுவாசியாய் இருக்கின்ற ஒரு பாக்கியம் ஒரு சபையிலிருந்து உங்களுக்கு உண்டாகவில்லை, ஒரு போதகரிடத்திலிருந்து உண்டாக்கப்படவில்லை. தேவனே உங்களை இந்த விசுவாச மார்க்கத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாச வாழ்க்கைக்கு மிக பிரதானமா ஒன்று இருக்கு. அப்படின்னா அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, பரீட்சிக்கப்பட்ட கல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தின் முன்மாதிரியாய் நமக்கு இருக்கின்றார். அவர் திட அஸ்திபாரம் கொண்ட ஒரு அஸ்திபாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்திற்கு மேல் அவருடைய பிள்ளைகளாய் நாம், அவருடைய விசுவாசத்தின் மேல் நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் விலையேறப்பட்ட விசுவாசிகளாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் விசுவாசத்தில் கட்டப்பட்டு வருகின்ற அந்த கட்டுமானம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இல்லை, ஒரு சபையிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் இருக்கிறது.